கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மையப்பகுதியை தாண்டி எதிர் திசையில் உள்ள சாலைக்கு சென்று திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் புதிய மின் இணைப்பிற்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்வாரிய அலுவலர் கைது செய்யப்பட்டார். கொக்குகுளத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்பவர் புதிய மின் இணைப்பிற்காக பழங்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு 2000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாயை மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி பெற முயன்றபொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அங்காளம்மனுக்கு 3,10,000 வடையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அங்காளம்மனுக்கு பட்டு உடுத்தி வடையல்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் சுதந்திர தினத்தையொட்டி பாஜகவினர் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். தேசிய கொடியை ஏந்தியபடி வந்தே மாதரம் முழக்கங்களுடன் பாரத மாதா மற்றும் தேச தலைவர்கள் வேடமணிந்து சிறுவர்களும் பங்கேற்றனர். தேனி நகராட்சி அலுவலகம் முன்பாக தொடங்கிய ஊர்வலம் பங்களாமேடு பகுதியில் நிறைவடைந்தது. சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய சுவாமிகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் 2000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மன் பச்சை பட்டுடுத்தி வைப்பாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து அக்கினி சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் அம்மனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் 500 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பசுமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக எட்டயபுரம் அருகே பி. துரைசாமிபுரம் கிராமத்தில் வேம்பு, புங்கை, மாமரம், சீதா, தென்னை, எலுமிச்சை, கொய்யா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டன. சென்னையை அடுத்த போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக போரூர் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கிண்டியில் இருந்து ஐயப்பந்தாங்கல் செல்லும் வழியில் வாகனங்கள் வரிசை கட்டி ஆமை வேகத்தில் சென்றன. இதேபோல போரூர் குன்றத்தூர் சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் ஒன்று செல்ல வழியின்றி நெரிசலில் சிக்கி தவித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி உடனாக்கிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி அபிராமி அம்மனுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் கோயில் வளாகத்தில் உள்ள குளத்தில் அபிராமி அம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியில் பங்கேற்றவர்கள் போதைக்கு அடிமையாகாதீர், போதையை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். கோவையில் சுங்கத்துறை அதிகாரி என கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைதான நிலையில் அவரது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த ஆல்பர்ட் மற்றும் அவரது நண்பர்கள் கோவை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றி வருவதாக கூறிய டார்பின் தாஸ் என்பவரிடம் மொத்தம் 55,70,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மங்களூரில் டார்பின் தாஸை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தேனியில் மருத்துவரின் பரிந்துரை கடிதமின்றி ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகள் வாங்கிய இளைஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி, பழனிவேல் மற்றும் லோகேந்திரன் ஆகிய 3 பேரிடம் சோதனை செய்ததில் வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் இருப்பது கண்டறிந்து கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் அவர்கள் ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி அவற்றை போதைக்காக பயன்படுத்தியதோடு பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்க முயன்றது தெரியவந்தது. 9 குவார்ட்டர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்ததாக தூத்துக்குடி வடக்கு காவல்துறையினர் தங்கராஜ் என்பவர் மீது பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 9 குவார்ட்டர் மது பாட்டில்கள் வைத்திருப்பது எவ்வாறு சட்டவிரோதமாகும் என நீதிபதி விஜயகுமார் கேள்வி எழுப்பினார். சட்ட நடைமுறையை காவல்துறையினர் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என நீதிபதி கேட்டுக்கொண்டார். 20 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பதாக சேலத்தில் தாவேகா முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தாவேகா ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். 19-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இன்றைய தினமும் இருக்கிறார்கள். 25 பேர் எதிர்த்து ஆதரவு தெரிவித்து பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவங்க அப்படியே இருக்காங்க. பல பள்ளிகளில் மாணவர்கள் இறுதித் தேர்வினை எழுதிய பிறகும் தமிழில் தடையின்றி எழுதவோ பேசவோ முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று கவிஞர் வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஞானபீடம் விருது வென்ற கவிஞர் வைரமுத்துவுக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள VIT பல்கலைக்கழகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, தமிழ் படிக்க தெரியாத தலைமுறைக்கு தான் ஜென்சி தலைமுறை என்ற பெயரா, தமிழ் எழுத வராத தலைமுறைக்கு அப்படி ஒரு பெயரா என்று வினவினார். ஜென்சி தலைமுறை, அவர்களை அழைத்து வைத்து கேட்டு பாருங்கள். ஒரு தமிழ் பத்திரிகை கொடுத்து நான் கண்களை மூடிக்கொள்கிறேன், நீ தடையில்லாமல் படி என்று சொல்லி பாருங்கள். இளைஞர்களுக்கிடையே கடல் பயணம், சாகசம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு போவோம் ப்ராஜெக்ட் வர்ணம் என்ற பாய்மர படகு பயணத்தை தேசிய மாணவர் படை வீரர்கள் மேற்கொண்டனர். தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவைச் சேர்ந்த 21 மாணவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபாருக்கான தேசிய மாணவர் படை துணை இயக்குநர் ஜெனரல் கமோடோர் நம்பியத் சுதீப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சின்னமுற்றத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 2 பாய்மர படகுகளில் பயணித்த தேசிய மாணவர் படையோடு ஜெனரல் கமோடோர் நம்பியத் சுதீப்பும் பயணம் செய்து கரைக்கு திரும்பினார்.